உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 இனி என்றும் உங்களோடுதான். இந்திய விடுதலை நாள் அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மையம், பசுமை 90.4 இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி அறிவியலோடு விளையாடு. இது அறிவியல் உண்மைகளை எடுத்து கூறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. அத்தியாயம் 8. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிவலவன். தாவரங்களுக்கும் உணவு தேவைப்படும் இல்லையா? நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அப்படித்தான் தாவரங்களும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படி தாவரங்கள் சாப்பிடக்கூடிய அந்த செயல்பாட்டுக்கு ஒளிச்சேர்க்கை அப்படின்னு பேரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த ஒளிச்சேர்க்கையை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். நமக்காக ஒளிச்சேர்க்கையை பத்தி நிறைய தகவல்களை தொகுப்பா கொண்டு வந்திருக்காங்க அறிவியல் ஆசிரியர் ஷர்மிளா அவர்கள். வாங்க கேட்கலாம். என்னோட பேர் ஷர்மிளா. நான் ஒரு சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தை பத்தி ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒளிச்சேர்க்கை பத்தி தாங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். மனிதர்கள் மற்றும் விலங்குகளை தவிர இன்னும் சில பொருட்கள் பூமியில உயிரோடு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க தாவரங்கள். நாம உயிர் வாழ்றதுக்கு உணவும் நீரும் தேவை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதே மாதிரி தாங்க தாவரங்கள் உயிர் வாழ்றதுக்கு உணவும் நீரும் ஒரு முக்கியமான பொருளாவே இருக்கு. தாவரங்களுக்கு என்ன உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தாவரங்கள் நம்மளை போலவே உணவு உண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நிச்சயம் உண்ணுங்க. ஆனா நம்மளை போல சமையல் அறையில பொருட்கள்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சு சாப்பிடாதுங்க. அப்புறம் தாவரம் எதைத்தான் சாப்பிடும் நீங்க கேட்டீங்கன்னா, ஒளிச்சேர்க்கையின் மூலமா தனக்கு தேவையான உணவு தாவரங்கள் தானே தயாரிச்சுக்குங்க. ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ஒளிச்சேர்க்கையோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளியையும் ஒளி தயாரித்தலையும் தான் குறிக்குது. ஒளிச்சேர்க்கையை போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா சூரிய ஒளியோட முன்னிலையில தாவரங்கள் தனக்கு தேவையான உணவு தானே தயாரிச்சுக்கும். அதைத்தான் நம்ம போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஒளிச்சேர்க்கை குறித்த தகவல்களை ஒரு கதையாக பகிர்கிறார் கருத்தாளர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உமா மகேஸ்வரி. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒளிச்சேர்க்கை அப்படின்ற ஒரு நிகழ்வை பத்தி உங்கள்கிட்ட பேச போறேன். இங்கிலீஷ்ல ஒளிச்சேர்க்கைய போட்டோசிந்தசிஸ்னு சொல்லுவாங்க. மரங்கள், செடி, கொடிகள் எல்லாமே நமக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும் தெரியுமா? இந்த முறைக்கு ஒளிச்சேர்க்கைன்னு பேரு. இப்ப இந்த ஒளிச்சேர்க்கை எப்படி நடக்குதுன்னு ஒரு கதையா நம்ம பார்க்கலாமா? இலைகள் தான் இந்த ஒளிச்சேர்க்கையில முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு இலை அது எப்படி உணவை தயாரிக்குதுன்னு அதுவே சொல்ல போகுது. பார்க்கலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஒரு இலை நம்மள்ட்ட பேச போகுதாமே, அது எப்படி ஒளிச்சேர்க்கை பண்ண போகுதுன்னு சொல்ல போகுதாமே. நம்ம கவனிக்கலாமா? அழகான ஒரு காலை பொழுது. நமது சூரிய அண்ணாச்சி வந்தாச்சு. அட, நீங்க இன்னும் எந்திரிக்கலையா? வேர், தண்டு, பூ, காய் எல்லாரும் எந்திரிங்க. பொழுது விடிஞ்சிருச்சு. இன்னும் என்ன தூக்கம்? ஓ, எல்லாரும் எந்திரிச்சாச்சா? எல்லாருக்கும் காலை வணக்கம். நல்ல பிரகாசமா குளிர்ந்த காற்றுடன் இருக்குதுல இந்த காலை பொழுது. ஐயோ, எனக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. உங்களுக்கும் பசிக்குதா? சரி, இப்ப நாம உணவு தயாரிக்க ஆரம்பிக்கலாமா? நம்ம உணவு தயாரிக்க தேவையான எல்லா பொருளையும் தயாரா இருக்குன்னு பாத்துக்கலாமா? 1, நமது சூரிய ஒளி. அதுதான் நம்ம சூரிய அண்ணாச்சி வந்தாச்சு, அவர் கொடுத்துருவாரு. 2வது நீர். இது நம்ம வேறு எடுத்துக்கிட்டு கொடுத்துடும்ல. மண்ணில் இருக்க நீர் துளிகள் எல்லாத்தையும் சேகரித்து அதை உறிஞ்சி அதை தண்டு வழியா நமக்கு கொடுத்து அனுப்பிச்சிரும். 3வதா கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் நம்ம காத்துலயே இருக்கே. மனுஷங்க சுவாசிச்சு வெளிவிட்ட காத்தும் தொழிற்சாலை புகையும் இங்க தானே சுத்திட்டு இருக்கு. இலை துளைகளா, காத்துல உள்ள கார்பன் டை ஆக்சைட கொஞ்சம் உங்க துளைகள்ல நிரப்பி வச்சுக்கங்க, சரியா? இலைகள்ல இருக்க சின்ன சின்ன ஓட்டையத்தான் இலை துளைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டொமேட்டான்னு பேரு. 4வதா யார் இருக்கான்னு பாக்கலாமா? ஓ, பச்சையம்மா.
இதை இங்கிலீஷ்ல குளோரோஃபில்னு சொல்லுவாங்க. இலையாகிய எனக்கு இந்த பச்சை நிறத்தை கொடுப்பது இந்த குளோரோஃபில்ஸ் தான். குளோரோபிளாஸ்ட்ங்கிற என்னோட செல்கள்ல சின்ன சின்னதா நிறைய குளோரோஃபில்ஸ் இருக்கும். இந்த குளோரோஃபில்ஸ் தான் நமக்கு ஒளிச்சேர்க்கை நடக்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குளோரோஃபில் எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க. இப்ப நம்ம வேலையை ஆரம்பிக்கணும், சரியா? இப்ப நமக்கு தேவையான எல்லா பொருளும் தயாரா இருக்கு. இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்றேன். 1 2 3. அடடே, அருமையான குளுக்கோஸ் நமக்கு உணவா கிடைச்சிருச்சே. ஓ, நிறைய ஆக்சிஜனும் கிடைச்சிருக்கா? ஆக்சிஜன் நான் உன்ன மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் சுவாசிச்சு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்றதற்கு உன்னை உருவாக்கி இருக்கேன், சரியா? நீ போகலாம். பாய் பாய். அப்பாடா, என் சமையல் வேலை முடிஞ்சாச்சு. தண்டுகள் ரெடியா இருக்கீங்களா? நான் சமைச்சு வச்ச இந்த குளுக்கோஸ நம்ம செடியோட காய், பழம், வேர் எல்லாத்துக்கும் எடுத்து கொண்டு போய் சேர்த்து வைங்க. அப்பதான் நம்ம வளர்த்து வச்சிருக்க இந்த காய்களும் கனிகளும் சத்தானதா இருக்கும். இத சாப்பிடுற மனிதர்களும் விலங்கினங்களும் பலசாலிகளாக இருக்கணும்ல. இப்படிதான் செடிகளும் மரங்களும் ஆகிய நாங்க மனிதர்களாகிய உங்களுக்கு வாழ்க்கைக்கு அவசியமான உணவுப் பொருட்களையும் சுவாசிக்க தேவையான சுத்தமான ஆக்சிஜனையும் தயாரிச்சு கொடுக்கறோம். நம்மளால 4 பேருக்கு நன்மைனா அது நமக்கு பெருமை தானே. எங்களை நீங்க உங்களோட வீட்லயே வளர்த்து பயன்பெறலாமே. கதை முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் இந்த கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இலைகள் உணவு சமைச்சத பாத்தீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? இத ரொம்ப சிம்பிளா ஒரு கெமிக்கல் ஃபார்முலாவை வச்சு கூட சொல்ல முடியும். நல்ல சூரிய ஒளி இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடையும் தண்ணீரையும் வச்சு பச்சையத்தோட உதவியோட நம்ம இலைகள் குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் உருவாக்குது. இப்ப ஒளிச்சேர்க்கை நிகழ்வு எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மரங்களை நம்ம பாதுகாக்கலாம், மனித வளம் காப்போம். நன்றி, பாய் பாய். ஒளிச்சேர்க்கை நிகழ்வை ஒரு கதையாக மிக அழகாக வழங்கிய திரு உமா மகேஸ்வரி அவர்களுக்கு நன்றி. தாவரங்களை வந்து தற்சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தற்சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, தனக்கு தேவையான உணவு வந்து தயாரித்துக் கொள்கின்ற தாவரங்களை தான் வந்து நம்ம தற்சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா பச்சை நிறமிய கொண்ட பாக்டீரியாக்கள், தாவரங்கள், இந்த உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தற்சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து தனக்கு தேவையான உணவு வந்து ஒளிச்சேர்க்கையிலிருந்து தானே தயாரிச்சுக்குது. அதனாலதான் வந்து இதை வந்து நம்ம தற்சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படின்னு சொல்றோம். ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து ஒரு வேதியியல் சமன்பாட்டு மூலமா பார்த்தோம் அப்படின்னா, அந்த சமன்பாடு பாருங்க. 6CO2 + 6H2O gives C6H12O6 + 6O2. இந்த ஈக்குவேஷன்ல முதல்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6CO2. CO2 அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா H2O. H2O அப்படின்னா நீர். இதுல இருந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நீர் இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் ஒளிச்சேர்க்கை நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமா பயன்படக்கூடிய நிறமி என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சையம், அப்புறம் வந்து சூரிய ஒளிதாங்க. மொத்தமா இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து அதாவது ரியாக்ட் ஆகி C6H12O6 அதாவது குளுக்கோஸ் பிளஸ் நீர் பிளஸ் ஆக்சிஜன் இந்த 3 பொருளையும் தாவரங்களுக்கு உணவா கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். ஒளிச்சேர்க்கை வந்து எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்த்தோம். இந்த ஒளிச்சேர்க்கை நடைபெற வந்து பச்சையம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த பச்சையத்தை வந்து 2 வகையா பிரிக்கலாம். என்னென்ன வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரைமரி, இன்னொன்னு வந்து அடிஷனல். பிரைமரியை வந்து நம்ம வந்து முதன்மை நிறமி அப்படின்னு சொல்றோம். அடிஷனலை வந்து துணை நிறமி அப்படின்னு சொல்றோம். இந்த துணை நிறமிக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா கரோலினாய்டு தாங்க. இந்த பச்சையம் ஏவோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா சூரிய ஆற்றலை அதிகமா கவர்ந்திழுக்கக்கூடிய தன்மை வந்து பச்சையம் ஏக்கு மட்டும்தாங்க இருக்கு. இன்னொரு வேலை பச்சையம் ஏவோட இன்னொரு வேலை என்னன்னு பார்த்தோம்னா இந்த பச்சையம் ஏ வந்து சூரிய ஆற்றலை வந்து வேதி ஆற்றலா மாற்றக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இதை வந்து நம்ம வினை மையம் அப்படின்னு சொல்றோம். இந்த துணை நிறமி அதாவது இந்த கரோலினாய்டோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா இது சூரிய ஆற்றலை வந்து முதன்மை நிறமிக்கு ஒரு சிக்னலா அனுப்பக்கூடிய வேலையை தாங்க இந்த கரோலினாய்டு செய்யுது. இந்த 2 நிறமையும் சேர்த்துதான் ஒளி தொகுப்பு அப்படின்னு சொல்றோம்.
இந்த ஒளி தொகுப்பை வந்து நம்ம 2 வகையா பிரிக்கலாம். என்னென்ன தொகுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒளி சார்ந்த வினை, இன்னொன்னு ஒளி சாரா வினை. இந்த ஒளி சார்ந்த வினையை வந்து ராபின் ஹெல் அப்படிங்கிறவர் வந்து 1939 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால இந்த வினைக்கு வந்து ஹெல் அப்படின்னு அவரோட பேரையே வந்து சுருக்கி வச்சுட்டாங்க. ஒளி சாரா வினையை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மெல்வின் ஹால்வின் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால இந்த வினைக்கு வந்து கால்வின் சுழற்சி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த ஒளி சார்ந்த வினைகள் வந்து தைலகாய்டு சபின் மூலமா தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒளி சார்ந்த வினைகள் வந்து ஏடிபி அப்புறம் வந்து NADPH2 இந்த 2 பொருளை தயாரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏடிபி அப்படின்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இந்த ஏடிபி தாங்க மைட்டோகாண்ட்ரிய செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒளி சாரா வினைகள் பாத்தீங்கன்னா ஸ்ரோமா அப்படிங்கிற பகுதியில தான் நடக்குது. இந்த ஒளி சாரா வினைக்கு வந்து ஒளி அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து தேவையே இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்தாவே இருக்குங்க. இந்த ஒளிச்சேர்க்கையெல்லாம் பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உட்புற காரணிகள், வெளிப்புற காரணிகள் அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாம். உட்புற காரணிகள் என்னென்னு முதல்ல பாத்திரலாம். ஒருவேளை அந்த தாவரத்துல வந்து பச்சையம் இல்லாம இருக்கலாம், அதனால வந்து ஒளிச்சேர்க்கை வந்து பாதிக்கப்படுங்க. இலையோட வயதுல வந்து மாறுபாடு இருக்கலாம், ஹார்மோன்களை வந்து மாறுபாடு இருந்துச்சுன்னா இந்த உட்புற காரணிகள்லாம் சேர்ந்து ஒளிச்சேர்க்கையை பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளிப்புற காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய ஒளி வந்து குறைவா இருக்கலாம், CO2 ரேஞ்ச் வந்து மாறுபட்டு இருக்கலாம், வெப்பநிலை வந்து இல்லாம இருக்கலாம், மண்ணோட கனிம வளம் வந்து குறைவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒளிச்சேர்க்கையை வந்து இந்த காரணிகளா பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களும் சரி விலங்குகளும் சரி ஆற்றலை சார்ந்துதாங்க இருக்காங்க. அதே போலதான் தாவரங்களுக்கும் ஆற்றல் வந்து ஒரு முக்கியமான ஆதாரமே இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாமளும் சரி விலங்குகளும் சரி உணவு உண்பதன் மூலமா தான் ஆற்றலை வந்து நமக்கு கிடைக்குது. ஆனா தாவரங்கள் பாத்தீங்கன்னா தண்ணீர், காற்று, ஒளி இந்த 3 மூலமா தான் தாவரங்களுக்கு வந்து ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கையின் மூலமா சர்க்கரை அப்படிங்கிற பொருளை தாங்க உணவா தயாரிக்குது. மனிதர்கள் வந்து எப்படி வேலை செய்யும் போது அவங்களுக்கு வந்து சோர்வு ஏற்பட்டா சர்க்கரையை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்குங்க. அதனால சர்க்கரை வந்து மனிதரோட வாழ்வுல வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாவே இருக்குங்க. அது அப்படித்தான் தாவரங்களோட வளர்ச்சிக்கும் சர்க்கரை வந்து ஒரு முக்கிய பொருளாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாவரங்கள் வந்து ஒளியை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய இந்த உணவை வந்து நம்ம தமிழ் மொழியில வந்து சர்க்கரை அப்படின்னு சொல்றோம். கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பெரும்பாலான தாவரங்கள் வந்து பச்சை நிறத்துல இருக்கு அப்படின்னு நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா தாவர செல்லுக்குள்ள வந்து பசுங்கணிகம் அப்படிங்கிற ஒரு நிறமி இருக்கு. இந்த பசுங்கணிகம் தான் வந்து இலைகளுக்கும் சரி தண்டுகளுக்கும் சரி பச்சை நிறத்தை கொடுக்கக்கூடிய பச்சையம் என்னும் ஒரு நிறமியை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பச்சையம் வந்து பச்சை நிறத்தை மட்டும் தாவரங்களுக்கு கொடுப்பதில்லை, அதோடு சேர்ந்து ஒளிச்சேர்க்கை நடைபெறவும் வந்து இது உதவி புரியுது அப்படின்னு சொல்றாங்க. தாவரங்கள் வந்து சுவாசிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா தாவரங்கள் வந்து நிச்சயமா சுவாசிக்குங்க. மனிதர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளிவிட்டு ஆக்சிஜனை வந்து சுவாசிக்கிறாங்க. அது நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஆனா தாவரங்கள் பாத்தீங்க அப்படின்னா மனிதர்கள் சுவாசிக்கும் போது வெளிவிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வந்து தங்களோட ஒளிச்சேர்க்கையின் போது பயன்படுத்தி கொள்ளுதுங்க. இதுல என்ன ஒரு வியக்கத்தக்க கருத்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை செய்யும் போதே சுவாசித்தலையும் மேற்கொள்ளுது அப்படிங்கிறது ஒரு வியக்கத்தக்க கருத்தாவே இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நேரத்துல வந்து 2 வேலையை வந்து தாவரங்கள் வந்து செய்யுதுங்க. அதனாலதான் வந்து இது ஒரு வியக்கத்தக்க கருத்தா இருக்கு அப்படின்னே சொல்றோம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கார்பன்கள் வந்து தாவரங்களோட ஒளிச்சேர்க்கையில இருந்துதான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாம உண்ணக்கூடிய உணவும் சரி விலங்குகள் உண்ணக்கூடிய உணவும் சரி தாவரங்களை சார்ந்துதாங்க இருக்கு. இப்ப வந்து இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒளிச்சேர்க்கை இல்ல அப்படின்னா நம்மளுக்கு உணவு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பார்க்கணும் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஜாடி எடுத்துங்க, அந்த ஜாடியில வந்து மண்ணு போட்டுட்டு அந்த ஜாடியில வந்து பகுதி அளவு வந்து நீர் ஊத்திட்டு ஏதோ ஒரு விதை, நெல்லு, தட்டைப்பயிறு, பட்டாணி இந்த மாதிரி எந்த ஒரு விதை வேணா எடுத்துட்டு அந்த மண்ணுல போட்டு உங்க ஜன்னலுக்கு பக்கத்துல, உங்க வீட்டுல வந்து ஒளி வந்து சூரிய ஒளி படும்ல, அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டீங்க. கொஞ்சம் தூரமாவே தள்ளி வச்சிடலாம், ஜன்னலை வந்து கொஞ்சம் தூரமாவே தள்ளி வச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா அந்த செடியோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூம்ல வந்து வேற எந்த திசையும் வந்து நோக்கி போயிருக்காது. அந்த செடி அந்த சூரிய ஒளி அடிக்கக்கூடிய அந்த ஜன்னல் திசையை மட்டும்தான் நோக்கி போயிருக்கும். இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு தாவரமானது சூரிய ஆற்றலை வந்து பயன்படுத்தி தான் இருக்கு அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து தாவரங்களுக்கு வந்து தண்ணி ஊத்திடுறோம். அந்த தண்ணி வந்து எப்படி வந்து தாவரங்களோட தண்டுகளுக்கும் சரி இலைகளுக்கும் சரி காய் கனிகள் இந்த மாதிரி எப்படி வந்து தாவரங்களோட எல்லா பாகங்களுக்கும் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா,
அது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா பார்க்கலாங்க. அதே மாதிரியே ஒரு ஜாடி எடுத்துக்கலாம். அந்த ஜாடியில வந்து தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு அரை ஜாடி அளவுக்கு வந்து தண்ணி ஊத்திக்கங்க. அந்த தண்ணியில வந்து உங்களுக்கு எந்த நிறம் பிடிச்சிருக்குதோ, எந்த நிறம் வேணா கலந்துக்கலாம். சிவப்பு, மஞ்சள், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நிறம் பிடிக்குதோ அந்த கலரை வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம வந்து வைக்கக்கூடிய செடி வந்து எப்படி இருக்கும், தாவரம் வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, தண்டு இருக்கணும், இலைகள் இருக்கணும், பூ இருக்கணுங்க. அந்த பூ வந்து எந்த கலர்ல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா எந்த கலர்ல வேணா எடுத்துக்கலாம். ஆனா நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கறக்காக ஒரு மஞ்சள் நிறம், ஒரு வெள்ளை நிறம் பூக்கக்கூடிய ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வித்தியாசம் வந்து நல்லாவே தெரியுங்க. அப்ப ஒரு நாம வந்து எடுத்துக்காட்டு வந்து ஒரு வெள்ளை நிறம் பூக்கக்கூடிய தாவரத்தை வந்து தண்டு பகுதி, இலை பகுதி இதெல்லாம் சேர்த்து நம்ம கலக்கி வச்சிருக்கிற அந்த நீர்ல கொண்டு போய் வைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த தாவரத்தை போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கலக்கிருக்கிற நீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிறம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாங்க. கொஞ்ச நேரத்துல 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த நீரானது தண்டு வழியா உறிஞ்சப்பட்டு மற்ற இலை பகுதிகளுக்கும் அந்த வேர் பகுதி தண்டு வழியா உறிஞ்சப்பட்டு மற்ற இலைகளுக்கு எல்லாத்துக்குமே போயிருங்க. போயிட்டு அந்த பூ நம்ம வெண்மை நிறத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த பூ பாத்தீங்கன்னா நம்ம கலந்திருக்கக்கூடிய சிவப்பு நிறமா காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தாவரங்கள் மட்டும் ஒளிச்சேர்க்கை செய்வதில்லைங்க, பெரும்பாலான பாசிகளும் நீலப்பச்சை பாக்டீரியாக்களும் ஒளிச்சேர்க்கை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தாவரங்களோட வளர்ச்சிக்கு வந்து ஒளி வந்து ஒரு முக்கியமான பொருளாவே இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒளி இல்ல அப்படின்னா தாவரங்களும் இல்ல, தாவரங்களை சார்ந்திருக்கக்கூடிய நாமளும் இல்ல. ஒருவேளை ஒளி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு தேவையான உணவை நாம எப்படி தயாரிச்சுக்குவோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே தாங்க இருக்கு. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டலும் ஒளியாக மின்னுவது அறிவியலு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டுல ஒளியாக மின்னுவது அறிவியலு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விண்ணிலே பறந்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. ஒளி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல செயற்கை ஒளி மூலமா தாவரங்களை வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு அமெரிக்க சயின்டிஸ்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. செயற்கை ஒளியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. இந்த செயல்பாடு ஒளி உள்ள போது மட்டும்தான் நடைபெறுது. ஒளி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல எலக்ட்ரோலைசிஸ், அதாவது மின்னார் பகுப்பு மூலம் கார்பன் டை ஆக்சைடை வந்து மின்சாரமாகவும் தண்ணீரை வந்து அசிட்டேட்டாக மாற்றி இந்த கலவைகளை பயன்படுத்தி இரவுல வந்து தாவரங்களை வந்து அமெரிக்க சயின்டிஸ்ட் எல்லாமே வளர்த்திருக்காங்க. என்னென்ன தாவரம் வந்து வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கீரை, நெல், பட்டாணி, தக்காளி உட்பட 9 வகை தாவரங்களை வந்து வளர்த்து அவங்க வந்து ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மின்னார் பகுப்பு முறை தாங்க. அதாவது மின்சாரத்தை பயன்படுத்தி ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளை பிரிச்சு எடுக்கும் முறைக்கு தான் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்றோம்.
இதை நாம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தண்ணீர்ல வந்து ஹைட்ரஜன் அப்புறம் வந்து ஆக்சிஜன், அதாவது H2O இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியுங்க. இதை வந்து ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜனை தனியா பிரிச்சு எடுக்கணும். அப்படி பிரிச்சு எடுக்கிற முறைக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ற முறை என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ், அதாவது மின்னார் பகுப்பு முறை தாங்க. மின்னார் பகுப்பு முறையை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கரண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்டை இன்னொரு எலிமெண்ட்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறோம், அதுதாங்க எலக்ட்ரோலைசிஸ். இந்த மின்னார் பகுப்பு முறையை செய்யணும் அப்படின்னா என்னென்ன எலிமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆனோடு, கேத்தோடு, எலக்ட்ரோலைட்டிட் ஒரு ஏஜென்ட்டுங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்துல வந்து ஃபுல்லா தண்ணி ஊத்திடணுங்க. ஊத்தினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியில வந்து H2O இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும், அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கும். இது ரெண்டை வந்து நம்ம தனித்தனியா பிரிக்கணுங்க. அதுக்கு வந்து நம்ம ரெண்டு கம்பி எடுத்துக்கிறோம். அந்த 2 கம்பி என்னன்னா, ஒன்னு வந்து ஆனோடு, இன்னொன்னு வந்து கேத்தோடுங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்கணும். எலக்ட்ரிசிட்டியில வந்து பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற ஒரு 2 விஷயம் இருக்குங்க. பிளஸ் வந்து ஆனோடு கொடுத்துடணும், மைனஸை வந்து கேத்தோடு கொடுத்துடணும். இதை வச்சதுக்கு அப்புறம் தண்ணியில நல்லா உப்பு போட்டு கலக்கிக்கணும். ஏன் தண்ணியில உப்பு போட்டு கலக்குறோம் அப்படின்னா, அப்பதான் வந்து ரியாக்ஷன் வந்து சீக்கிரமா முடியும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியில நல்லா உப்பு போட்டு கலந்துக்கணுங்க. கலந்ததுக்கு அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுத்தோம் அப்படின்னா, இது ஹைட்ரஜன் தனியா ஒரு சைடு, ஒரு கம்பி சைடும், இன்னொரு ஆக்சிஜன் தனியா இன்னொரு சைடு வந்து பபிள்ஸா வந்து ஃபார்ம் ஆகும். இதுல நமக்கு தெரியுங்க, ஹைட்ரஜன் தனியா பிரிஞ்சு வந்துடும், ஆக்சிஜன் எல்லாமே தனியா பிரிஞ்சு வந்துடும். இந்த முறையத்தான் வந்து நம்ம மின்னார் பகுப்பு முறை அப்படின்னு சொல்றோம். இந்த முறையை பயன்படுத்தி தான் வந்து நாம வந்து செயற்கை ஒளி மூலமா வந்து நமக்கு தேவையான தாவரங்களை வந்து நம்ம தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை வந்து நமக்கு எப்ப பயன்படும் அப்படின்னா, வறட்சி, பெருவெள்ளம் போன்ற காலங்கள்ல உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு இந்த முறை வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நான் ஒளிச்சேர்க்கை எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நல்லா தெளிவா சொன்னேன். நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேன். நன்றி. ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு, ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். ஒரு ஒளிச்சேர்க்கை எவ்வளவு பெரிய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு, அதோட செயல்முறை எப்படி இருந்தது, அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, மின்னார் பகுப்பு வழியா நடக்கக்கூடிய செயல்கள், ஒளி இல்லாத ஒளிச்சேர்க்கை மாதிரியான செயல்கள், இப்படின்ட்டு நிறைய தகவல்களை நமக்காக ஆசிரியர் அவர்கள் நீங்க நமக்கு பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. இந்த அறிவியலோடு விளையாடு சிறப்பு நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்புல ஒவ்வொரு அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் நம்ம கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அறிவியலோட விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியம் ஊட்டக்கூடிய, ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு செயலா தான் இருக்கும். விளையாண்டுகிட்டே நாம அறிவியலை கத்துக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றி. இந்த அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பசுமை வானொலி 90.4 H2/30 ஆரம் காலனி செகண்ட் கிராஸ் திண்டுக்கல் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு எழுதி அனுப்பலாம். இல்லைன்னா 9486974747 அப்படிங்கிற நம்ம பசுமை வானொலியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இது இல்லாம பசுமை FM அப்படிங்கிற FB, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜ்கள்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் கவிவலவன்.